வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்திகள். நான் இர்ஷாத் ஏகாதர். கொழும்பு நகர எல்லைக்குள் வாழும் குறைந்த வசதிகளையும் குறைந்த வருமானத்தையும் கொண்ட குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டங்களின் நிர்மாண பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 68,812 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. தெமட்டகொட மற்றும் சிறில்சி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டங்களின் வேலைகள் பூர்த்தியடைந்து வரும் நிலையில் உள்ளன. கொழும்பு நகர எல்லைக்குள் 1,500 தோட்டங்களும் 68,812 குடிசை வீடுகளும் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக இந்த வீடமைப்பு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. 17,763 வீடுகளில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நகர எல்லைக்குள் 20 தொடர்மாடி வீடுகள் நிர்மாணிக்கப்படும். ஒரு வீட்டை நிர்மாணிக்க 70 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். மொத்த செலவு 50,000 கோடி ரூபாவாகும். பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் மேற்பார்வையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது. அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ சிறில்சி பெரேரா தொடர்மாடி வீடுகளை இன்று பார்வையிட்டார். அங்கு 366 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழலை சுகாதார ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக கட்டியெழுப்புவதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டார். பாதுகாப்பு செயலாளர் தெமட்டகொட தொடர்மாடி வீடுகளையும் பார்வையிட்டார். இது அக்டோபர் 1ஆம் தேதி ஜனாதிபதியின் தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்படும். இங்கு 500 வீடுகள் உள்ளன. தெமட்டகொட 6ஆம் பிளேஸ் மற்றும் அதை அண்மித்து குடிசைகளில் வாழ்பவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படும். இந்த வீடுகள் பல வசதிகளையும் கொண்டுள்ளன. தமக்கு வதிவிடங்களை வழங்கியிருப்பது தொடர்பாக கொழும்பு நகரின் சேரிவாசிகள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு சரி சந்தோஷம். எங்களுக்கு இதிலே கிடைச்சது. எங்களுக்கு இதுக்கு எங்கிட்ட போக கேள. நாங்க இது 48 வயசுமா இதுல இருக்க பொம்பளைனா இதுலயே தாரத்துக்கு நீங்க எல்லாருமே இருந்து ஒத்துழைங்க. சரி சந்தோஷம் எங்களுக்கு இதுல கிடைச்ச. எங்களுக்கு இந்த பிளட் கட்டுறாங்க எங்களுக்கு தானே. எங்களுக்கு நம்ம கூலிக்கோ அங்க இங்க வந்த ஆட்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்த ஆட்கள். வேற எங்கேயுமே போக முடியாது. இங்கதான் எங்களுக்கு வீடு வேணும். இம்முறை மாகாண சபை தேர்தல் மூலம் 30 வருடங்களின் பின்னர் வடக்கில் ஜனநாயகம் மீள நிலைநிறுத்தப்படுவதாக அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். இது மக்களின் அபிப்பிராயங்களை கண்டறிய சிறந்த சந்தர்ப்பம் என்றும் இது வடக்கு மக்களின் வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். අපිට අපේ මැතිවරණ ව්‍යාපාරය අප විසින්ම උණුසුම් කර ගැනීමට තමයි අපිට වෙලා තිබෙන්නේ. උතුරේ පළමු වරට පළාත් සභා මැතිවරණයක් පවත්වන අවස්ථාව. උතුරේ මැතිවරණ ප්‍රතිඵලයට වඩා වැදගත් වන්නේ උතුරේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ස්ථාපිත වීමයි. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் நவநீதம் பிள்ளைக்கு இலங்கை நிலைமைகளை நேரில் காண்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவரது வருகை இலங்கை கிடைத்த வெற்றி என்றும் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். අන්තර්ජාතික තලය තුල අපට විරුද්ධව බොරු චෝදනා අද්භූත චෝදනා නගන්නට මීට පස්සේ ජාත්‍යන්තරයට බැරි වෙනවා. ඒ විතරක් නෙවෙයි මේ රටේ ඉන්නෝනේ කේලංකාරයෝ පිරිස. அமைச்சர் தினேஷ் குணவர்தனவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். අවස්ථාව ලබා දීලා තිනවා. එහෙ මෙහෙ ගිහිලා කේලම් කියන්නේ නැතුව කෙලින්ම ඇවිල්ලා කේලම්. புசல்லாவ நகரத்தையும் 8 கிராமங்களையும் இணைக்கும் பாலத்துக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் பிரதமர் DM ஜெயரத்ன தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசுல் ராஜபக்ஷ, பிரதமரின் பிரத்யேக செயலாளர் அனுராத லங்கா ஜெயரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ආසනය අරමුණට මම கடற்படையினரின் சமூக திட்டத்தின் கீழ் முள்ளிக்குளம் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 26 வீடுகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருமான கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது.
பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே வழிகாட்டிலின் கீழ் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் மன்னார் ஆயர் அதி வணக்கத்திற்குரிய பிதா ராயப்பு ஜோசப் ஆண்டகை உள்ளிட்ட மத தலைவர்கள், கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பெக்கே, கடற்படை சேவா வனிதா பிரிவின் தலைவி ஸ்ரீமா கொலம்பெக்கே, வடமேல் கடற்படை நிறைவேற்றிய கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் தயானந்த நாணயக்கார மற்றும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடற்படையினரின் நல்லெண்ண முயற்சியை இந்நிகழ்வின் போது மன்னார் ஆயர் அதி வணக்கத்திற்குரிய பிதா ராயப்பு ஜோசப் பாராட்டி பேசினார். பயங்கரவாத நடவடிக்கையின் போது சேதமடைந்த 175 வருடங்கள் பழமை வாய்ந்த தேவாலயமும் கடற்படையினரால் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேவாலயத்தில் ஆயர்மாருக்கான தங்குமிட வசதியும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகினால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக கடற்படை கண்காணிப்புகள் இந்த புனரமைப்பு நடவடிக்கைகளும் நிர்மாண பணிகளும் துரிதமாக பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வின் போது மன்னார் ஆயர் அதி வணக்கத்துக்குரிய பிதா ராயப்பு ஜோசப் ஆண்டகை திருப்பலி பூஜையை நடத்தி வைத்தார். இந்நிகழ்வில் வணக்கத்துக்குரிய பிதா எஸ் ராஜநாயகம், வணக்கத்துக்குரிய பங்கு தந்தை பிதா விக்டர் சூசை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடக்கில் கிளிநொச்சி நகரின் அபிவிருத்தி தொடர்பான கண்ணோட்டம் அடுத்து. 2003ஆம் ஆண்டு கிளிநொச்சி நகரின் காட்சிகளே இவை. கிளிநொச்சி நகரம் முன்னர் எல்டிடியினரின் இதயமாக இருந்தது. எல்டிடியின் பிடியில் கிளிநொச்சி நகரம் இருந்தபோது மக்கள் மிகவும் துன்பமான நிலையில் வாழ்க்கை மேற்கொண்டனர். பல இடர்களையும் மக்கள் எதிர்நோக்கினர். மக்கள் மேலும் மேலும் வாழ்வில் பின்னடைவை கண்டனர். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பயங்கரவாதம் தடையாக அமைந்தது. இவற்றுக்கு இந்த காட்சிகளே சான்று பகர்கின்றது. இன்றைய கிளிநொச்சி நகரமே இது. கிளிநொச்சியில் வாழும் குடும்பங்களின் அபிவிருத்திக்காக பல மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படுவதாக ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். யுத்தம் காரணமாக அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கிய பகுதியாக கிளிநொச்சி விளங்குகின்றது. இதன் காரணமாகவே இங்கு மும்முரமாக அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டன. தற்போது நீங்கள் கிளிநொச்சிக்கு சென்றால் ஓர் அழகிய நகரை காணலாம். குறுகிய காலத்துக்குள்ளேயே இந்த அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கு அபிவிருத்தி நடவடிக்கைக்காக ராணுவத்தினர் சிவில் அமைப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். உலக நாடுகளிலும் இலங்கையிலும் உள்ள மகா விஷ்ணு ஆலயங்களிலும் திருத்தலங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தர்மம் குன்றி அதர்மம் எங்கெல்லாம் மேலோங்குகிறதோ அங்கெல்லாம் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தீயோரை அழித்து நல்லோரை காப்பதற்கும் நான் யுகந்தோறும் அவதரிப்பேன் என்று பகவத்கீதையில் கண்ணபிரான் குறிப்பிட்டுள்ளார். குருஷேத்திர போரில் கண்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். அருச்சுனன் போர் புரிவதற்காக சென்ற போது தனது எதிர்த்தரப்பில் நின்று இன்ப துன்பங்களை பார்த்து வில்லையும் அம்பையும் நிலத்தில் போட்டுவிட்டு போர் புரியாமல் தடுமாறி நின்றார். அந்த வேளையில் கண்ணன் பகவத்கீதையை போதிக்கின்றார். அர்ச்சுனா, நீ போர் புரிவதற்கு வந்துவிட்டாய், உனது கடமை பந்தபாசங்களை புறந்தள்ளி போர் செய்வதாகும் என்று உபதேசம் செய்தார். இந்த உபதேசத்தை கேட்டதும் அர்ச்சுனன் கீழே போட்ட அம்பையும் வில்லையும் எடுத்து போருக்கு ஆயத்தமானார். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி புரிவதற்காக கிருஷ்ணன் முக்கிய அவதாரம் எடுத்ததே இதன் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சிறப்புமிக்க கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்வை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. கொழும்பு ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயத்தில் இன்று அதிகாலை முதல் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பான முறையில் இடம்பெற்றது. அதிகாலை மங்கள ஆராத்தி, துளசி ஆராத்தி என்பன இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனின் ஊர்வலமும் நகர சங்கீர்த்தனமும் இடம்பெற்றன. குழந்தை கிருஷ்ணனின் ஊர்வலத்தின் போது வீதி நெடுங்கிலும் பக்தர்கள் கூடியிருந்து வழிபாடுகள் ஈடுபட்டு வரவேற்றனர். ஊர்வலம் ஆலயத்தை அடைந்த பின்னர் கிருஷ்ணனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் 16வது நாள் கார்த்திகை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு மேனைய பிரகார மூர்த்திகளுக்கும் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து வசந்த மண்டப பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கார்த்திகை தேரில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி காட்சியளித்தார். கார்த்திகை தேரின் உள்வீதி வலமும் வெளிவீதி வலமும் இடம்பெற்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். அடுத்த மாதம் 4ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேர் திருவிழாவை தொடர்ந்து மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளது.
பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனியார் மயப்படுத்தப்பட்ட அரசு நிறுவனங்களை மீண்டும் கையேற்றி அவற்றை லாபகரமாக இயங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்த உலகின் ஒரே ஒரு நாட்டுத் தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்று அமைச்சர் பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கான ஜனாதிபதி வேலை திட்டத்திற்கே தொழிற்சங்கங்கள் உதவ வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் அரசு மற்றும் தனியார் மயப்படுத்தப்பட்ட பிரிவின் 8வது பிரதிநிதிகள் மாநாட்டில் அமைச்சர் பெசில் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. පළවෙනි වතාවට පෞද්ගලික අංශේ ආයතන නැවත රජයට පවරගත්ත එකම ආණ්ඩුව ලෝකේ තියෙන அமைச்சர் பெசில் ராஜபக்ச இங்கு உரையாற்றுகையில் முதல் தடவையாக உலகில் தனியார் துறை நிறுவனங்களை மீண்டும் பொறுப்பேற்ற ஒரே ஒரு அரசு மஹிந்த ராஜபக்சன் அரசு என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றோம். இந்த கருத்தை எதிர்ப்பவர்களும் உள்ளார்கள். இந்த அரசு துறையை பலப்படுத்த வேண்டுமானால் தொழிற்சங்கங்கள் என்ற வகையில் நீங்கள் கட்டாயம் ஜனாதிபதியின் தீர்மானங்களை பாதுகாக்க தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். අනිවාර්යයෙන්ම තමුන්නාන්සේලා මේ ජනාධිපතිතුමා අභීතව ගත්ත තීන්දුව ආරක්ෂා කිරීමට කටයුතු කළ යුතුව තියෙනවා. தொழிற்சங்கத்திற்கான புதிய உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அமைச்சர் டிலான் பெரேரா, ஆளுநர் அலவி மௌலானா, ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் தலைமைச் செயலாளர் லெஸ்லி தேவேந்திர ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெலருஸ் விஜயத்தின் மூலம் இலங்கைக்கு பல்வேறு துறைகளில் நன்மைகள் கிடைத்துள்ளன. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த இந்த விஜயம் வழி செய்துள்ளதும் மற்றும் ஓர் வெற்றியாகும். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை பூர்த்தி செய்த ஜனாதிபதி இன்று காலை நாடு திரும்பினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த ஞாயிறு அன்று பெலருஸ் மின்ஸ்க் நகரை சென்றடைந்தார். ஜனாதிபதி உட்பட தூதுக்குழுவினரை மின்ஸ்க் விமான நிலையத்தில் அந்நாட்டு வெளியுறவுகள் அமைச்சர் விளாடிமிர் மெக்கை வரவேற்றார். व्लादिमीर मकई महता जनाधिपतिතුමා प्रमुख दूत පිරිස මහත් හරසරින් පිළිගත්තේය. கடந்த திங்கட்கிழமை இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அமோகமாக வரவேற்ற பெலருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகஷென்கோ இலங்கை ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய கௌரவத்தை வழங்கினார். அதன் பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. ගෞරවාචාර පුද කළේය. අනතුරුව ද්විපාර්ශ්වික සාකච්ඡා ආරම්භිනා. තම ආරාධනය අනුව බෙලරුස් නිලචාරිකාවට එක්වීම පිළිබඳව லுகஷென்கோ මහතා ජනාධිපතිතුමාට ස්තුතිය පළ කළේය. தமது அழைப்பின் பேரில் பெலருசுக்கு வந்தமைக்காக அவர் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். இலங்கையும் பெலருசும் சமமான இரு நாடுகளாகும். பயங்கரவாதத்தை தோற்கடித்து இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என பெலருஸ் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் விவசாய மேம்பாட்டுக்கு உதவுவதற்கு பெலருஸ் தயாராக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் நேரடி விமான சேவை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. மனித உரிமைகள் என்பது நாடுகளை அவஸ்தைக்கு உள்ளாக்கும் ஆயுதமாக இருக்கக்கூடாது என்று இங்கு தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சர்வதேச மாநாடுகளில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் இரு நாடுகளின் தலைவர்களும் தீர்மானித்தார்கள். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் ஒருங்கிணைந்த பிரகடனத்தில் கைச்சாத்திட்டனர். வர்த்தகம், பொருளாதாரம், விசா பரிமாற்றம், குற்றங்கள் தொடர்பாக சட்டப்பூர்வமான ஒத்துழைப்பு, இரட்டை வரிமுறை, உல்லாச பிரயாணம், பாதுகாப்பு துறைகளில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கான 8 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பெலருஸ் பிரதமர் மிகாயில் மியானிகோட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இரு நாடுகளும் ஒருங்கிணைந்த வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்தன. டிராக்டர் உட்பட விவசாய இயந்திர உபகரணங்கள், பிரியாணிகள், பஸ் வண்டிகள், மோட்டார் வாகன உற்பத்தி இவற்றில் முக்கிய இடம்பெறுகின்றன. பால் மற்றும் அது தொடர்பான உற்பத்திகள், குழந்தை உணவு, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், பாதணிகள், பாதுகாப்பு படையினருக்கு தேவையான உபகரணங்களை தயாரித்தல் தொடர்பில் கூட்டு வர்த்தக முயற்சியை ஆரம்பிப்பதற்கான உடன்பாடு காணப்பட்டுள்ளது. ශ්‍රී ලංකා බෙලරුස් ව්‍යාපාරික සංසදයටද සහභාගී විය. දෙරටේ ව්‍යාපාරිකයෝ රැසක් මීට සහභාගී වූහ. අලෙවි, මිල කැඳවීම්, වෙළඳ හා ආර්ථික දත්ත දෙරට අතර හුවමාරුව සඳහා ගිවිසුමක්ද අත්සන් තැබිණ.
பெலரூஸ் அகநூறு கிரவுன் பிளாசா ஹோட்டலில் ஜனாதிபதி மிங்ஸ் தேசிய நூலக மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை பெலருஸ் வர்த்தக சங்க கூட்டத்திலும் பங்கு பெற்றினார். இரு நாடுகளின் வர்த்தக பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். விற்பனை விலை மனுக்களை கோருதல், பொருளாதார தொடர்புகளை இரு நாடுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. பெலருஸ் தலைநகரில் உள்ள கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்ற சுற்றுலா வர்த்தகத்துறை ஒன்றியத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். கனரக வாகனம், ட்ரக் உற்பத்தி தொழிற்சாலையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை நாடு திரும்பினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெலசுரிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை துரிதமாக நடைமுறைப்படுத்த அந்நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகசென்கோ தீர்மானித்துள்ளார். இது சம்பந்தமாக ஆராய பெலருஸ் வெளிவிவகார அமைச்சர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கை வரவுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பெலருஸ் விஜயத்தின் போது இலங்கைக்கு பல நன்மைகள் கிடைத்திருப்பதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்தவர்களை மீளக்குடியமர்த்தும் அரசின் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்துக்கு விஜயம் செய்த அவர் இன்று காலை கிழக்கு மாகாண சபை ஆளுநர் ரியல் அட்மிரல் மொஹான் விஜய விக்ரமவை சந்தித்து கலந்துரையாடினார். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பாக ஆணையாளருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். மனித உரிமைகள் ஆணையாளர் திருமதி நவநீதம் பிள்ளை திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டிடிஆர்டி சில்வாவையும் சந்தித்து உரையாடினார். இந்த நிகழ்வு திருகோணமலை கச்சேரியில் இடம்பெற்றது. பிரதம செயலாளர் TM சரத் அபேகுணவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள கொரிய அரசாங்கத்தின் பௌதிக திட்டமிடலுக்கான பிரதான ஆய்வு நிறுவனமான கிரிஷ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜின்சோல் ஜோபுக்கும் கல்முனை மாநகர சபை முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றுள்ளது. முதல்வரின் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை ஆசிய மன்றம் ஏற்பாடு செய்திருந்தது. கல்முனை மாநகரத்தின் குறுகிய கால மற்றும் நீண்டகால அபிவிருத்தி திட்டங்களும் மாநகரின் தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்நிகழ்வின் போது முதல்வரினால் கல்முனை மாநகர அபிவிருத்திக்கான திட்ட அறிக்கையும் பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது. அம்பாறை தமண பிரதேச சபைக்கு சகல வசதிகளையும் கொண்ட கட்டட தொகுதியொன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. புறநிகும திட்டத்தின் கீழ் 37 மில்லியன் ரூபாய் நிதி இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனை தொலைநோக்கின் கீழ் கிழக்கின் உதயம் வேலை திட்டத்துக்கு அமைவாக அமைக்கப்பட உள்ள இந்த கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இது தொடர்பான வைபவம் தமண பிரதேச சபையின் உப தவிசாளர் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண அமைச்சர்களான விமலவீர திசாநாயக்க, MS உதுமாலப்பே, மாகாண சபை உறுப்பினர் WAD வீரசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒற்றுமை மிக்க சகோதரத்துடன் இணைந்து ஒரே இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழான பாரிய சமாதான பேரணி ஒன்று இன்று காலை மட்டக்களப்பு நகரில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தலைமையில் நடைபெற்றது. தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சினால் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், மட்டக்களப்பு மேல்நிலை அரசாங்க அதிபர் K பாஸ்கரன், மாநகர சபை ஆணையாளர் K சிவநாதன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சத்ருகொண்டான் சர்வோதய பயிற்சி நிலையத்தில் நடைபெற்று வரும் 4 நாள் சமூக ஒருமைப்பாட்டு இளைஞர் பாசறையை முன்னிட்டு இந்த பேரணி நடைபெற்றது. இதில் தமிழ், முஸ்லிம், சிங்கள இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கச்சேரிக்கு அருகாமையில் ஆரம்பமான பேரணி மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்தடி ஊடாக சென்று மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்தில் நிறைவடைந்தது. பொதுநலவாய வர்த்தக மாநாட்டுக்கான வெளிநாடுகளின் பங்களிப்பை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நோக்கத்துடன் ஜெர்மனியில் விசேட மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டுக்கு அமைவாக வர்த்தக ஒன்றியத்தின் மாநாடு இலங்கையில் நடைபெறுவதன் மூலம்
பொருளாதார அனுகூலங்கள் பல கிடைக்க உள்ளன. 2011ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா, 2009ஆம் ஆண்டு டிரினிடாட் மற்றும் ரொபாக்கோ ஆகிய நாடுகள் நாட்டு தலைவர்களின் மாநாடுகளின் மூலம் சிறந்த முதலீடுகளையும் சர்வதேச வர்த்தக அனுகூலங்களையும் பெற்றுக் கொண்டன. உலகம் முழுவதிலும் உள்ள முன்னணி வர்த்தகர்கள் பொதுநலவாய வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். அங்கத்துவ நாடுகளுக்கு மேலதிகமாக ஆசியாவில் பொருளாதாரத்தில் முன்னணியில் நிற்கும் சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் வர்த்தகர்களை சம்பந்தப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐரோப்பிய நாட்டு வர்த்தகர்களை அறிவூட்டுவதற்கான விசேட மாநாடு ஜெர்மன் பிராங்க்போர்ட் நகரில் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடக்கம் 11ஆம் தேதி வரை நடைபெறும். பிரதி அமைச்சர் நியோமால் பெரேரா, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி அஜித் நிவாட் டப்ரால் ஆகியோர் ஐரோப்பிய வர்த்தகர்களை தெளிவுபடுத்த உள்ளனர். பொண்டேரா கம்பெனி இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளன. தமது சேவைகள் வலிமை நிலைக்கு திரும்பியிருப்பதாக அந்த கம்பெனி தெரிவித்துள்ளது. மக்களின் ஆரோக்கியத்தையும் பங்குதாரர்களின் ஆதாரங்களை பாதுகாக்கும் நோக்குடன் இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்த பொண்டேரா கம்பெனிக்கு நேர்ந்தது. அந்த கம்பெனி உற்பத்திகளை இலங்கையில் சந்தைப்படுத்துவதற்கான தடை உத்தரவு கம்பஹா நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வாபஸ் பெறப்பட்டது. தாம் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அரசுடன் தொடர்ந்து ஒத்துழைப்புடன் செயற்படுவதாக பொண்டேரா கம்பெனி தலைமை நிறைவேற்றிய அதிகாரி தியோ ஸ்பியரிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் போட்டித் தொடரின் 2ஆம் சுற்றுக்கு செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சுக்கும் பெலருஸின் விக்டோரியா அசரன்காவும் ஹெய்டியின் அமெரிக்க வீராங்கனை விக்டோரியா டுபலும் தகமை பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று பல போட்டிகள் நடைபெற்றன. லித்துவேனியாவின் பெரன்கிஸ்கிற்கும் ஜெகோவிச்சுக்கும் இடையிலான போட்டியில் ஜெகோவிச் 3-0 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2வது சுற்றில் ஜெகோவிச் ஜெர்மனியின் பெஞ்சமினுடன் மோதவுள்ளார். முன்னாள் டென்னிஸ் வீராங்கனை சமந்தாவுக்கும் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை விக்டோரியா டுவிலுக்கும் இடையிலான போட்டியில் விக்டோரியா 2-1 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பெலரூசின் விக்டோரியா அசரன்காவுக்கும் ஜெர்மனியின் டீனாவுக்கும் இடையிலான போட்டி நேற்று இடம்பெற்றது. அசரன்கா 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். வணக்கம்.